Ashirwad Cinemas, Shri Gokulam Movies and Leica Productions இணைந்து வழங்கும் எம்புரான் திரைப்படத்தின் இயக்குனர் திரு பிருத்திவிராஜ் அவர்களை அன்புடன் பேசுவதற்கு அழைக்கிறோம். சார் வா சார். சொல்லுங்க. எனக்கு ஒரு ப்ரௌடான விஷயம் சார். ஒரு தமிழ் சினிமா, ஒரு தமிழ் ஆக்டரா இருந்துட்டு மலையாள சினிமால போயிட்டு இவ்வளவு கலக்குன்னு கலக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வெயிட் அவர் தமிழ் சினிமால இருந்து போலியே மலையாளம் சினிமால இருந்து இங்க வந்தாரு சார். இந்த பொண்ணு ஏதோ ஒன்று பேசிட்டு போகுது சார். நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். மொழி படம் பார்த்ததுல இருந்து மொழியை கடந்த ஒரு நடிகரா என் கண்ணுக்கு நீங்க தெரியுறீங்க சார். என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு தமிழ் பையன் அப்படின்றது எனக்கு தோணுது சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். முதல்ல இங்க வந்து சேர்ந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பிக் தேங்க்ஸ். வி ஹேட் அ ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வித் தமிழ் ட்ரெய்லர் டவுன்லோட், அதனால தான் இந்த டிலே வந்துச்சு. மோகன்லால் சாரும் நானும் ஒரு கிட்டத்தட்ட 2 hours ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வராதிங்க சார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் த வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆமா, நானும் தான் ஏறி வந்த உடனே நானும் நினைச்சேன், என்னடா இந்த ரேஞ்ச நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் ரங்கநாதன் எல்லாம் ஆங்கரிங் பண்றாருன்னு. அப்போதான் கொஞ்சம் பக்கத்துல பாக்கும்போது தேங்க்யூ சார். சீக்கிரம் நீங்க என்னையோ ஒரு பிரதீப் ரங்கநாதனா பாப்பீங்க சார். அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்ல. சோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரமோஷனல் ஈவெண்ட். ஏன்னா 2019 லூசிஃபர் ரிலீஸ் ஆகும்போது இப்ப பாலா சொன்ன மாதிரி அந்த டைம்ல ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லயும் கரெக்டா ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எதுவுமே அன்னைக்கு மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டா இல்ல. we were still just discovering how to release our films all across the country in the world. இப்போ இந்த 6 yearsல வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி, அதை பத்தி நிறைய ஆளுங்க பேசுறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. So by the time we started Empuran, we knew இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் கரெக்டா டப்பிங் பண்ணி அதாவது லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளவு நேட்டிவ் ஒரு ஆத்தென்டிக்கா ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு 5 லாங்குவேஜஸ்லயும் கரெக்டா சைமல்டேனியஸ்ல ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணோங்கிறது we already had a plan. So நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே my dubbing director Bala was part of the process. Scripting முடிஞ்ச உடனே I had called Bala and told him, இந்த வாட்டி I am going to be very very particular about my dubbed versions. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு பாலா, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு the whole team. சோ நான் வந்து கான்பிடன்ட் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க தமிழ் பேசுற ஒரு சினிமா ரசிகனா இருந்தா எம்புரான் வந்து தமிழ்லயே பாருங்க. ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வெர்ஷன். அவ்வளோ கான்பிடன்டா இருக்கேன் we are about the தமிழ் வெர்ஷன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவ்வளவு பெருசா ட்ரீம் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்பிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார், என் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பாவூர். சோ இந்த படம் நாளைக்கு இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசா ஆரம்பிப்போம். நிறைய doors for aspiring young filmmakers from the wonderful film industry in Malayalam will be opened. சோ அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு பிரேயர்ல இருக்கேன். சோ 27th வந்து ப்ளீஸ் கம் டு தி தியேட்டர்ஸ், வாட்ச் தி ஃபிலிம் and I hope you will like what you see. Thank you once again. சார், ஒரு சின்ன கேள்வி சார். கேளுங்க சார். நான் படத்துல இருக்கிற சர்ப்ரைஸ் பத்தி எதுவுமே கேட்க மாட்டேன் சார். ஏன்னா அதை நான் 27ஆம் தேதி தியேட்டர்லயே பாத்துக்கிறேன் சார். எனக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் அப்போ எல்லாரும் பிளாக் ட்ரெஸ், லால் சார் மட்டும் ஒயிட் ட்ரெஸ், அதுல ஏதாவது ஒரு கோட் இருக்கும் போட்டு இவங்க எல்லாம் ரொம்ப நாளா போட்டு புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? என் படம் வந்து ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் இந்த படமா இருந்தாலும் ஃபுல்லா கோடு தான். அதெல்லாம் வந்து ஆமா மலையாளிஸ் சொல்லுங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஓகே, படம் பார்த்து நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஓகே சார், புரிஞ்சவர் ஒருத்தர் எந்திரிச்சு டாடா எல்லாம் காமிச்சாரு. தேங்க்யூ சார். இந்த டாடா காட்டுற ஆளுங்க தான் புரியவே மாட்டேங்க. ஓகே சார், இன்னொரு கேள்வி சார். ஒரு பேன் இண்டியன் மூவி இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் பேன் வேர்ல்டு மூவி எல்லா நாட்டுக்கும் போய் எடுத்திருக்கீங்க. ஓப்பனிங் சாங் இல்லாம, ஒரு ஐட்டம் சாங் இல்லாம ஒரு படம் நீங்க எடுத்திருக்கீங்க சார். நான் இந்த படத்தை நான் வந்து பார்க்கணும், என்ன இந்த படத்துல இந்த விஷயங்கள் இருக்கு, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லலாம் சார்? இருக்கிற விஷயத்தை இப்ப சொன்னா அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? இல்ல சார், நான் இந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு நீங்க இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன். இல்ல ஓகே, ஒரு சரியான படம், ஓகேயான ஒரு படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நான் எதிர்பார்க்கல. சரி, இதுல நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரை வந்து நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். நம்ம இந்த படத்துடைய ரைட்டர் நம்ம முரளி கோபி சாரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். அவர் இங்க இல்ல, இருந்தாலும் ஒரு லூசிபர் படத்துல ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணியிருப்பார்.
அதுலயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல வந்து நம்ம ஸ்டீஃபன் சாரை வந்து அந்த ட்ரக்ஸ் விஷயத்துல அமைதியா இருப்பாரு, பொறுத்து போவாரு. அடுத்து அந்த அரசியல் விஷயத்துல அமைதியா இருப்பாரு, பொறுத்து போவாரு. ஆனா ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ற விஷயத்துல அந்த ரிவென்ஜை ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, அந்த ரைட்டிங் பவர்ஃபுல்லா இருந்தது சார். நான் அடுத்து வந்து லூசிஃபர் எப்போ வருவாங்க, ஸ்டீஃபன் எப்போ வருவாங்கன்னு கேட்கிறேன். ரியல் லைஃப்லயே ஒரு ஸ்டீஃபன் எப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ற மாதிரி ஒரு வேல்யூபுல்லான ரைட்டிங். சோ தேங்க்யூ முரளி கோபி அவர்களுக்கு, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ so much சார். எஸ், அடுத்தபடியா இப்ப நம்ம எல்லாம் பண்ண தாண்டி இப்போ சார் பிருத்திவி சார் ஒரு இது ஒன்று பண்ணிருக்காங்க. அடுத்து நான் கைதி படத்துல நரேன் சார் கூட ஒர்க் பண்ணேன். அப்ப வந்து நான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு கவுண்டர் டயலாக் ஒரு காமெடி பேசுறனாலே, இது என்னப்பா லால் சார் கூட ஒர்க் பண்ணிப்பாரு, அவர் பண்ற ஃபன் மொமெண்ட்டை வச்சே ஒரு 10 படம் 15 படம் காமெடி படமே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபன்னான பர்சன். எனக்கு ஒரே ஒரு டவுட், அது சார் நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாமா? ஓகே, அடுத்ததாக நீங்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் மிஸ்டர் மோகன்லால் சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் லால். இதுல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே தீனா, முதல்ல கேட்கணுமா? நீங்க பேசிடுங்க. Good afternoon. Thank you each and everyone for joining this trailer launch. இது வந்து we made a trilogy. ஒரு 3 படங்கள் தான். ஃபர்ஸ்ட் வந்து லூசிஃபர், செகண்ட் எம்புரான், தேர்ட் நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்போ லூசிஃபர், because of the success of Lucifer, we created this film. This film has அவர் சொன்ன மாதிரி this is something very very personal film மாதிரி. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. ஒரு எப்படி ஒரு படம் எடுக்கணும், how can we take a film, ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம். அது எல்லாம் நல்லதா வந்தால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்ட் வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக we tried everything. This is a franchise. ஒரு franchise-ஓட ஒரு I cannot call it as a sequel. So Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together and this is our blood and sweat. அந்த மாதிரி சொல்லலாம். We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something, ஒரு புது கிரியேட்டிவிட்டிக்காக we can work together. So அதனால this is something very different for us. And anyway, இது ஒரு acceptance, ஒரு பெரிய acceptance இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. It's showing on the booking, not only from Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of appreciation. People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film. Not only Priti and each and everyone. The music part, camera, everyone has created a magic in this film. So, film பத்தி ஜாஸ்தி பேச முடியாது. You come and watch the film. And இது மாதிரி ஒரு film வந்து இது சக்சஸ் ஆயத்தான் நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். Because it is a beautiful industry, பெரிய fraternity, thousands of people are working. So, ஒரு சக்சஸ் ஆஃப் அ ஃபிலிம், அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வீல் டேர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்களும் ஓடணும். ஸோ வீல் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் ப்ளீஸ் பிளஸ் அஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மார்ச் 27th வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எம்புரான், let us pray together and make it a big success. Thank you. Thank you, sir. சார் ஒரு சின்ன கேள்விதான் சார். 40 வருஷத்துல 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாசத்துக்கு ஒரு படம்னா கூட 200 வருஷம் ஆகும் சார். எப்படி இந்த இது என்ன 40 வருஷம்? 40 வருஷம் தாண்டி 47 வருஷம். 47 வருஷத்துக்கு தான் அப்பா சார். அந்த 7 வருஷம் தான் முக்கியமான விஷயம். அந்த 7 வருஷம், அந்த 7 வருஷத்துல அதிகம். எனக்கு தெரிஞ்சு நீங்க டைம் டிராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துக்குலாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் சார். எப்படி சார் அது பாசிபிள்? 400 படம் சார், 400 படம். அதான் அது ஒரு பிளெஸிங் தான், ஒரு கடவுளோட ஒரு பிளெஸிங் மாதிரி நினைச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடைச்சது, நல்ல ஆக்டர்ஸ் கிடைச்சது, நல்ல ஆடியன்ஸ் கிடைச்சது. ஓகே.
தேங்க்யூ சார். எனக்கு ஒரே ஒரு வருஷம் அவ்வளவுதானா? சார் அவ்வளவுதான் சார். உங்களுக்கு ஹெலிகாப்டர் பற்றி ஏதாவது பேசணும்? எஸ் சார், அது நேத்து பேசி முடிச்சாச்சு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஒரு ஹெலிகாப்டர் பத்தி நாங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணிருப்போம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க சார்? இல்ல, நான் ஒரு படம் சொன்னீங்களா, அட்லீஸ்ட் அந்த ஒரு படத்துலயாவது நான் நடிச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு வருது. சாரி சார், நான் நேரம் கடந்து போறத பத்தி பேசுறேன். இவங்க நேரத்தை கடத்துறதுக்காக ஏதோ பேசுறாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். என்ன புரியல? நேரம் கடந்து போற டைம் டிராவல் பத்தி நான் பேசினேன் சார். இவங்க டைமை டிராவல் பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க சார். அதனால வேற ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் சார். இல்ல, டைம் டிராவல் பண்ணிட்டே இருக்கு. ஓகே, அதனால உள்ள டைம்ல நல்லது பண்ணுங்க. ஓகே, ஓகே சார். நைஸ். எனக்கு இந்த ட்ரெய்லர்லயே வந்து அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ பயங்கரமான ஒரு பக்கா மேக்கிங். எனக்கு வந்து எல்லா செட் ஒர்க், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே போட்ட ஹார்ட் ஒர்க் இந்த 3 நிமிஷத்துல தெரியுது. சோ வெரி நைஸ். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. கண்டிப்பா மார்ச் 27ஆம் தேதி எல்லாருமே நாங்க பார்த்து செலிப்ரேட் பண்ணுவோம். எஸ், क्वेश्चंस தானே இப்போ. ஓகே, சோ பிரஸ் அண்ட் மீடியா, உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் நீங்க வந்து கேட்கலாம். படம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நீங்க கண்டிப்பா கேட்கலாம். ஹலோ, சவுண்ட். ஓகே சார், வணக்கம். மோகன்லால் சார். சார், மலையாள படங்கள் அப்படின்னாலே சின்ன பட்ஜெட் நல்ல கதை அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருந்தது. அதை ஃபர்ஸ்ட் உடைச்சு பெரிய இது 100 கோடி வந்தது உங்களோட புலிமுருகன் தான். அந்த புலிமுருகன் 100 கோடி வரும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? இந்த படத்தோட பட்ஜெட்டே அதோட 2 மடங்கு போல இருக்கு. இது ஒரு 1000 கோடி. இந்த புஷ்பா 2 தாண்டி 1800 கோடியை தாண்டி வருமா? எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த கோடி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாத. we created a good film இல்லையா? அந்த கோடிக்காகத்தான் பணம். how do you know? எப்படி தெரியும் இந்த படம் அவ்வளவு 27க்கு அப்புறம் படம் எல்லாரும் பார்த்து தானே சொல்ல முடியும். ஸோ அதுக்காக ஒரு பட்ஜெட், இந்த படம் இவ்வளவு கலெக்ட் பண்ணும் அந்த மாதிரி அல்ல. திஸ் இஸ் ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் லூசிஃபர். ஸோ அது இவ்வளோ நல்லா எடுக்க முடியும், அது நம்ம எடுத்திருக்க. இனி நீங்க தான் பார்த்துட்டு அது பிளஸ் பண்ணி. தேங்க்யூ. 1000 கோடி கிடைச்சா நல்லது. உங்க நாக்கு பொண்ணா இருக்கட்டும். சார், இந்த கேள்வி டப்பிங் வெர்ஷன் வந்து ஆர்பி பாலா நல்லா பண்றாருன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவரோட டைரக்ஷன்ல நீங்க நேரடி படம் பண்றதுக்கு ஐடியா இருக்கா? மோகன்லால் சார். எனக்கு புரியல. இல்ல, அவரு கூப்பிடல, நான் என்ன பண்ணும்? அவரு Prithviraj sir, this is for you. கூப்பிட்டாச்சா? இல்ல அவர் ஒண்ணுமே சொல்லல. Prithviraj sir, right here. Yeah. This is for you. Sir, you had kind of put out a video introducing all the characters for 30 days. And in that, while introducing your character, you said that as a director, this film, the first part was kind of complicated because there were several characters in it. And the second part is going to be even more complicated because more characters are going to come out. For someone who's not watched the first part, will it be possible for them to understand the story? Yeah, good question actually. So I have also answered this in multiple platforms across our promotional campaign. இந்த படம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிற விதமே வந்து மை ரைட்டர் முரளி கோபி அண்ட் ஐ we were very particular. இது ஒரு ஸ்டாண்ட் லோன் ஃபில்மா கூட இது should be able to exist. அதே குவாலிட்டி இதோட இந்த பிரான்ச்சைஸோட தேர்ட் பார்ட்டும் அப்படிதான் பண்ணணும்னு தான் ஆசையா இருக்கு. ஸோ ஃபார் த கொஸ்டின் தட் யூ ஆஸ்க் மீ, ஆமா, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா கூட you will completely understand the plot, story, narrative, everything of second part. ஆமா, நீங்க தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒருவேளை if someone claps for a particular dialogue, somebody who's not seen the first part might think, yeah, இதுக்கே போய் கை தட்டுறங்கிற ஒரு thought would come. Like little recall, throwbacks அப்படியெல்லாம் இருக்கிறது மேல it's a completely standalone film. But having said that, இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது ஒரு செகண்ட் பார்ட் இல்லைன்னா கூட the story is completeங்கிற மாதிரி ஒரு ஆர்க்ல தான் போய் முடிச்சிருக்கோம் அந்த படம். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் I have taken a chance as a filmmaker. ஏன்னா செகண்ட் பார்ட் முடியும் போது இப்போ தேர்ட் பார்ட் பார்த்தா தான் அந்த ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் இந்த படம் முடிய போகுது. That's the only difference. என்னை பொறுத்த வரைக்கும் what I'm hoping for is that செகண்ட் பார்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காத ஆளுங்க வந்து இந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பார்க்கணுமே நினைச்சு they should go and revisit that filmங்கிறது தான் என்னோட ஆசை. I hope that happens. பிருத்திவி சார் ஹியர். சார் இவட ராஜேஷ். டியூரேஷனா நான் எடுத்த படம் 2 hours and 49 minutes சார். நம்ம படத்துல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, 20 minutes தேங்க்ஸ் கார்டு எல்லாம் போடுவாங்கல்ல, அதான் அந்த. சோ 3 hours வரும் ஆக்சுவலி. பிருத்திவி சார் இவட. பிருத்திவி சார், இது வந்து கேரளா பாலிடிக்ஸ் பத்தி மட்டுமா இருக்குமா இல்ல தமிழ் ஆடியன்ஸும்
கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படம் பொலிட்டிக்ஸே பத்திக்கே கிடையாது அம்மா. அது இல்ல ஒரு டயலாக் அது ஆமா. சோ ஈவன் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க அந்த படத்தை வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா சொல்ற கதைக்கு ஒரு பேக் டிராப் டிவைஸா பொலிட்டிக்ஸை யூஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் அபவுட் பாலிடிக்ஸ். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் தட் இஸ் அ ஸ்டோரி தட் இஸ் எக்ஸிஸ்டிங் வித் இன் பாலிடிக்ஸ். ஆமா, பேக் டிராப் பொலிட்டிக்ஸ் தான் இருக்கும். ஆமா, இப்போ நான் இது கேரளாவில இருந்து வர படம்ங்கிறதுனால பேக் டிராப் இஸ் கேரளா பாலிடிக்ஸ். பட் அதுல சொல்லக்கூடிய கதை வந்து எந்த நாட்டிலையும் எந்த பொலிட்டிக்கல் சினாரியோலயும் இனிமே பொலிட்டிக்ஸ் இல்லாம இன்னொரு சினாரியில கூட உங்களுக்கு அந்த கதை இமேஜின் பண்ணிருக்கலாம். So it's that way quite neutral in its existence, I would like to believe. பிருத்திவி சரிவட ராஜேஷ். Yes, yes. ట్రైలర్ വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു. All the best. Thank you. இந்த ചോദ്യം ப்ரோ ஒரு நிமிஷம். ஆக்சுவலா நீங்க வந்து ட்ரெய்லர்ல வந்து ஒரு விஷயம் இது பண்ணிருந்தீங்க, அந்த ரஜினியோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பத்தி. அது நீங்க இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. சோ நீங்க ரஜினி சார் Sorry, what? ரஜினி சார் இல்ல அந்த 1992 நடந்த போயஸ் கார்டல் நடந்த ஒரு இன்சிடென்ட் நீங்க ஹைலைட் பண்ணிருந்தீங்க இல்லையா? சோ அது வந்து நீங்க ரஜினி சார் மீட் பண்ணும்போது ரஜினி சார் பத்தி சொல்லியிருந்தாரா இல்ல சௌந்தர்யா ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? இல்ல, நான் சார் கிட்ட சொல்லல. ஐ மீன் ஐ டோன்ட் எனக்கு தெரியல, அது உண்மையா கூட எனக்கு தெரியல. எங்கேயோ படிச்சது அப்படி அவரோட வண்டி ஏதோ பிளாக் பண்ணிடுச்சு, சோ பயங்கரமா கும்பல் வந்ததுங்கிற எங்கேயோ ஐ ரெட் இட் சம்வேர். And when we were devising Lal sir's entry in part 1, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. I thought that would be a nice incident to get inspired from as a filmmaker. அது எங்களுக்கு வந்து for us in Kerala we have only read about it. அப்படி ஒரு லெஜெண்ட் அவ்வளவுதான். ரஜினி சார் வந்து பார்க்க போனது வந்து I had just finished taking the final out of my trailer from Radhakrishnan sir's studio. So அது எடுத்து முடிச்ச உடனே I wanted to show him my trailer first. ஏன்னா நடுவுல வந்து I had the opportunity to do a film with him and I could not. அதனால pull off பண்ண முடியல. So I called Soundarya and I asked her if I can come and show him, and he was very gracious. அவர் வீட்ல வந்து இன்வைட் பண்ணி and he saw the trailer multiple times and நிறைய வார்த்தைகள் பேசினா and I'll never forget it. சார் பிருத்திவி சார் இங்க சார். Sir, yes sir. Yes sir. So first of all, congrats and all the best for a big hit. Thank you so much. Sir, இப்போ வந்து actually லால் சார், மஞ்சு மேம் எல்லாமே தமிழ் ஆக்ட்ரஸ்ன்றதுனால क्वेश्चन கொஞ்சம் வேற மாதிரி கேக்குறேன். இன் கேஸ் லூசிஃபர் 3 எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையில இருந்து ஏதாவது ஒரு ஆக்டர் கூட ஆட் பண்ணிக்க முடியுமா? ஏன் 2 ல இருக்கு? அப்படியா? ஆமா. ஓகே. மோகன்லால் கிஷோர் இருக்காங்க. and there are I think there are multiple people from Tamil speaking actors, maybe not big stars, நிறைய பேர் இருக்காங்க. இல்ல சார், இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணாவா இருக்கட்டும் இல்ல அந்த மாதிரி யாராவது சார் கூடயே நடிக்கிற மாதிரி தெரியல. 3 வந்து சொல்லி ரைட்டிங் we have an idea. once அந்த ஒரு நரேட்டிவ் ஃபிளஷ் பண்ணி வரும்போது அது ஒரு தமிழ் ஆக்டரா இருந்தா கண்டிப்பா I would love to work with சிவகார்த்திகேயன் and all those people. மோகன்லால் சார், சார் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டார்னு தெரியல, எவ்வளவு நேஷனல் அவார்டு வாங்கிங்கன்னு தெரியும். ஆனா நீங்க ஜெயிலர் படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணீங்க, கமல் சார் கூட என்ன போல் ரோல் பண்ணீங்க, விஜய் கூட ஜில்லால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்துல அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் பண்ண? ஐ அம் an actor. Not a simple thing. அதுக்கு கெஸ்ட் ரோல் அதொന്നും இல்லை. அது this is like a beautiful exchange of our culture, our love, your friendship. அவர் எந்த படத்துல ஆக்ட் பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா ஆக்ட் பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் த டேட்ஸ். இனி டெஃபினெட்லி ஐ வில் ஒர்க். சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும் இஃப் ஐ கெட் த டைம். தேங்க்யூ. மோகன்லால் சார், ஆக்சுவலா சமீப காலமா பாத்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டு இருக்கு. ஆனா பட் எம்ரான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு 2000 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல. நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும். அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி? இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். அல்ல, எத்தனை பேரோட பிளட் அண்ட் ஸ்வெட் தான் அந்த இண்டஸ்ட்ரி. தப்பா நினைக்காத இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி விடாதுங்க. சார் மோகன்லால் சார், சார் இங்க இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மம்முட்டி சாருக்கு உடல் நலம் தேரணும் அப்படின்னு நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க. சோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். அதுக்கு சொல்லணும். சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு we did a பூஜா. அது தேவசம், அந்த தேவசம் போர்டில் யாராவது somebody leak that receipt to the press. அது எதுக்கு சொல்லணும்? இட்ஸ் ஆல் வெரி பர்சனல். இல்ல, உங்களுக்காக ஒரு ஆள் ஒரு ப்ரே பண்றது, why should you tell?
இல்ல நிறைய பேர் பாருங்க, ஓ ஐ ப்ரே ஃபார் யூ എന്നിട്ട് அப்படியே வேற ஏதாவது பேசிட்டு இருக்கும். இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னா யூ மஸ்ட் ப்ரே இல்லையா? ஸோ அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவர், என்னோட ஒரு பிரதர். ஸோ இட்ஸ் நத்திங் ராங். உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம் சார். உங்களை பார்த்தாலும் ஒரு சபரிமலை சாமி மாதிரி இருக்கு. தேங்க்யூ சார். சார் அதே கேள்வியோட கண்டினியூஸ். மம்முட்டி சார் நாங்க தமிழ்நாட்டிலேயும் நிறைய நாங்க வந்து கொண்டாடுறோம், இது பண்ணுறோம். மம்முட்டி சாரோட ஹெல்த் பத்தி நிறைய கான்ட்ரவர்சி நிறைய வந்து இதாயிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்கீங்க, உண்மையிலே அவர் எப்படி இருக்காரு, உங்கள்கிட்ட பேசினாரா? ஹி இஸ் ஃபைன். அவ்வளோ திஸ் இஸ் அவருக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது, எல்லாருக்கும் இருக்கும், அது மாதிரி தான். நத்திங் டு வரி. ஓகே, தேங்க்யூ. Prithvi sir. Here. Yes. Anupama from Deccan Chronicle. Hello, hi. Congratulations and for the entire team. From morning, the internet has been buzzing with the news like, the advance booking for Embran is 6.5 lakhs and it has crossed 10.8 crores, which is unheard in even for a Bollywood film. So how do you feel about that? I mean, like just before I came here is when my producer called me and said, we have just crossed 60 crores. I mean, globally, worldwide. So all of us were quietly confident that the film would be met with a lot of excitement and anticipation, but this is way beyond our dreams. So, உண்மையா சொல்ல போனோம்னா இது எதிர்பார்க்கல actually. இது வந்து ஒரு very successful film ஓட follow up, அந்த ஒரு excitement இருக்கும், all that we knew, but this is just way beyond anything that we could have imagined, and I'm very, very humbled and thankful for it, and I hope on 27th we live up to all these expectations that you have placed upon us. Thank you. Yes. Thank you, sir. No, Now it's time one for the last photo question. opportunity. This is to, I'm sorry, to the gentleman over there, to Mr. Abhimanyu, because during the course of his speech, he was just saying... To who? To Mr. Abhimanyu. Sir, you during the course of your speech said that Malayalam cinema every 2 years with a low budget they've been able to make an impact at the national level. You coming from Bollywood, are there lessons that Bollywood is taking from Malayalam cinema and from the South in particular? They should and they must before it's too late. Thank you, sir. Yeah, Thank you so much, sir. Now it's time for the photo session.